கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God with a grateful heart. இந்த புதிய வருடத்திலும் இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தமாக்கி தந்தபடினால் நாம் எல்லாரும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We all should be grateful to God who has arranged an opportunity even in this new year. மனிதன் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளுகிற எல்லாம் இந்த உலகத்தோடு நஷ்டப்பட்டு போய்விடும். All things that man receive on this earth, they will destroy with this earth. ஆனால் ஆண்டவர் சமூகத்திலே அவன் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலும் இந்த உலகத்திற்கு பின்பு மறுமையிலும் அவனோடு காணப்படும். But the blessings he receives in the presence of God will always remain with him while he is living on this earth and after he is leaving this world. 2008 வருடத்திலே அடிக்கடி என் மனதிலே வருகிற ஒரு காரியம், கர்த்தர் ஒரு வருடத்தை கூட நமக்கு தந்திருக்கிறார், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமே என்ற ஒரு சத்தம் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. In this new year 2008, very often I am hearing the voice of God echoing, ringing in my heart, that even in this new year also somehow I must fulfill the will of God. என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் என்மேல் தேவன் பொறுமையாயிருப்பதை, நீடிய பொறுமையாயிருப்பதை நான் அதிகமாக உணர்ந்து வருகிறேன். As for my life concerned, I always realize that God is patient, even he's having a long suffering concerning my life. என்னை போலவே என்னை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் தேவன் உங்களை குறித்து பொறுமை உடையவராக மட்டுமல்ல, நீடிய பொறுமை உடையவராகவே இருக்கிறார். All those who hear me concerning your life also, God is patient, and not only he is patient, he is also long suffering with you. எப்படி ஆகிலும் அவருடைய பரிபூர்ண சித்தம் நம்மளை நிறைவேற்றி அவர் இருக்கிற இடத்திலே நம்மை கொண்டு போக வேண்டும் என்ற வைராக்கிய வாஞ்சியோடு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Lord is working with a great zeal in our life, that somehow he may finish his work in our life so that we may be seen with him where he is seen. ஜெர்மனி கப்பல் ஒன்று திடீரென்று மூழ்கிவிட்டது. A ship belonging to Germany, suddenly it was submerged. கரையிலே ஒதுங்கின ஒரு பிரேதத்திலிருந்து ஒரு கடிதம் கண்டெடுக்கப்பட்டது. A letter was found in a dead body that was washed to the shore. அந்த கடிதத்திலே முதலாவது அந்த இறந்த மனிதனுடைய பெயரும் விலாசமும் எழுதப்பட்டிருந்தது. First of all, the name and the address of the dead man was found in the letter. கீழே அவன் எழுதியிருந்தான். And after that he wrote like this: நான் புதிய ஏற்பாடு வேதாகமத்தை முதலாவதாக என் சகோதரியினுடைய வற்புறுத்தலால் படித்தேன். I read the New Testament because of the compulsion of my sister. இரண்டாவது முறை நான் பயத்தினால் அதை படித்தேன். Secondly, out of fear I read the New Testament. மூன்றாவது முறை அன்பினால் படித்தேன். And thirdly, I read the same New Testament out of love. மூன்றாம் முறை படிக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். And when I was reading the third time, I was saved. நான்காம் முறையும் ஐந்தாம் முறையும் ஆறாம் முறையும் அதை படித்துக் கொண்டிருக்கிறேன். Again, I am reading the New Testament the fourth time and fifth time and also the sixth time. அன்பினாலே 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 நான் ஆறாவது முறை படித்துக் கொண்டிருக்கும் போது இப்பொழுது இந்த கப்பல் முழுகுகிறது என்று எழுதியிருந்தான். Out of love, as I was reading this New Testament the sixth time, now this ship is sinking. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய வேதத்தை அவன் வாசித்தபடியினால், அன்புடன் வாசித்தபடியினால் அவன் மரித்தாலும் அவன் ரட்சிப்போடு மரித்தான். Because he read the word of God with love, though he was dead, he dead with a salvation. இன்றைக்கு நீங்கள் படிக்கிற வசனங்கள், கேட்கிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் உங்களை ரட்சிக்கிறது, உங்களை மீட்கிறது. நீங்கள் மரித்தாலும் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசம் உங்களுக்கு அது கொடுக்கிறது. The scripture as well as the word of God that you hear today, that is saving you and redeeming you, even if you have to die, that will take you to heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த புது வருடத்திலே நான் ஒரு சத்தம் கேட்டேன். In this new year I heard a voice. அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்க வார்த்தையாக வைக்க விரும்புகிறேன். I want to place this voice as the key word of my sermon. எப்படி ஆகலும் ஆண்டவருடைய ஒரு சத்தம் கேட்க வேண்டும், ஆண்டவர் பேச வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருக்கும்போது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். As I had a great desire in my heart, thinking somehow God should speak to me and I should hear the voice of God, then I heard the voice of God, that is, the eternal God is thy refuge and underneath are the everlasting arms. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம்,
அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். The eternal God is thy refuge, and underneath are the everlasting arms. அந்த வசனத்தை நான் என்னுடைய பிரசங்கத்தின் சாராம்சமாக அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். I would like to read this verse as the key word of my sermon. தயவு செய்து உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read the book of Deuteronomy chapter 33 and verse 27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். The eternal God is thy refuge, and underneath are the everlasting arms. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வாயினாலே இந்த வசனத்தை சத்தமாய் சொல்லுவீர்களா? Will you all say with your own mouth this verse loudly? நீங்கள் சொல்லும் போதே அந்த தேவனோடு ஒரு பெரிய ஐக்கியத்தை உணர போகிறீர்கள். As you tell these words in your mouth, you are going to realize a great fellowship with God. உங்களுடைய பைபிளை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அல்லது பைபிள் கையில் இல்லாதவர்கள் நாங்கள் சொல்வதை கேட்டு அந்த வார்த்தையை அப்படியே சொல்லுங்கள். Those who have the Bible, read the Bible. You look into your Bible and read this verse. And those who do not have the Bible, you just repeat what we say. அந்த ரெண்டு வார்த்தைகள் மட்டும். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு. ஆமென். ஒரு தடவை கூட சொல்லுவோமா? Once more shall we say, இந்த வசனம் தேவனுடைய ஜீவனுள்ள வசனம். These words are the living words of God. இது ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தமான வார்த்தை. And these are the words of promise that God gives you. சகலத்தையும் தாங்கக்கூடிய வல்லமையுடைய ஒரு வார்த்தை இது. These are the words which is able to bear everything. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. உலகத்தில் தேவனை தேடுகிற ரெண்டு கூட்டத்தினரை நாம் காணலாம். We see there are two groups who seek after God in this world. தேவ பக்தி உள்ளவர்கள், தேவனை தேடுகிறவர்கள், தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள், ரெண்டு கூட்டத்தினரை பொதுவாக நான் உங்களுக்கு முன்னே வைக்கிறேன். Those who are godly and those who seek after God and those who have the fear of God, there are two groups among them, and I would like to place these two groups before you. ஒரு கூட்டத்தினர் தங்களுக்கு ஏதோ ஒரு அவசியம் இருக்கிறது, அந்த அவசியத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவரை தேடுகிறார்கள். One group, they feel a need in their life. In order to get that need from the Lord, they are seeking after the Lord. பொதுவாக தேவ பக்தி உள்ளவர்கள் எல்லாரும் தாங்கள் விசுவாசிக்கிற தெய்வத்திடம் இருந்து தங்களுக்கு அவசியமான ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்ற அந்த நிச்சயத்தோடு வாஞ்சையோடு தேவனை தேடுகிறார்கள். Normally all the godly people with a desire of receiving the need that they have, they seek God. ஆனால் இன்னொரு கூட்டத்தினர் தேவனே தங்களுடைய அடைக்கலமாக, தேவனை தங்களுடைய அடைக்கலமாக கொண்டிருக்கிறவர்கள். But whereas the other group, they experience God as their own refuge. தங்கள் அவசியத்திற்காக தேவனை தேடுகிறதும் ஆண்டவரை தங்கள் அடைக்கலமாக வைத்திருக்கிறதற்கும் வெகு வித்தியாசங்கள் உண்டு. There's a great difference between those who are seeking after God and those who kept the Lord of their own refuge. பிரியமானவர்களே, அடைக்கலம் என்ற வார்த்தைக்கு இன்றைக்கு நான் ரெண்டு விளக்கங்கள் சொல்லுகிறேன். பொதுவாக நீங்கள் எல்லாரும் தெரிந்தபடி அடைக்கலம் என்ற வார்த்தை ஒரு ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் ஒதுங்குகிற ஒரு இடம், அது முதல் அர்த்தம். I would like to tell two explanations for this word refuge. First of all, when you are in danger, if you are seeking after a place to escape from the danger, that is called refuge. That's the first meaning. இன்னொரு விளக்கம், அந்த அடைக்கலம் என்பது ஆண்டவரை போல் மாறுகிற ஒரு இடம். And another explanation is that's the place whereby you are also changed like God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் நாம் நம்முடைய ஏதோ தேவைகளை கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அந்த அவசியத்திற்காக மட்டும் அவரை தேடாமல் இந்த அநாதி தேவனை நாம் அடைக்கலமாக கொண்டிருக்க வேண்டும். So we should not seek after God only to receive all the need we have. We also must seek after God in order to have him as our own refuge. அப்படித்தான் வெறுமையான வறட்சியான விதைக்கப்படாத அந்த வனாந்தரத்திலே வந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். This is the word of promise that God gave to his people, in the children of Israel who came to the wilderness which was dry, which was very drought and which was a barren ground. அந்த அநாதி தேவன் என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் உங்களுடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென்.
வேதத்திலே நாம் வாசிக்கும்போது ஆதி என்றும் அனாதி என்றும் ரெண்டு வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். We read in the word that is beginning and that is and also the eternity. Eternal. ஆதி என்கிற ஒரு வார்த்தையும் படிக்கலாம், அனாதி என்ற ஒரு வார்த்தையும் படிக்கலாம். We read these two words in the scripture. One is beginning and another one is eternal. ஆதி என்பது சிருஷ்டிப்பு முதல். Beginning means that is from the creation. ஆனால் அனாதி என்பது சிருஷ்டிப்புக்கு முன்னே இந்த வானமும் இந்த பூமியும் உருவாக்கப்படும் முன்னே. But the word eternal means that is even before the creation, even before that this heaven and earth was created. உனக்கு அடைக்கலம் யார்? Who is your refuge? அல்லது உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற இந்த தேவன் யார்? Or the God who is your refuge, who is he? அவர் இந்த வானமும் இந்த பூமியும் உண்டாகும் முன்னே இருக்கிறவர். ஆகையினால் தான் அவர் அனாதி தேவன் என்று அழைக்கப்படுகிறார். He is existing even before this heaven and earth was created. Therefore he is called an eternal God. இந்த வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படும் முன்னே இருக்கிற அந்த அனாதி தேவனுக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஒரு சில நொடிகள் அவரை துதிப்போமாக. For this eternal God, from the depth of our heart, shall we all praise God for a short time? Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இப்பொழுது ஒரு காரியம் கூட நான் உங்களிடத்திலே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு வேண்டுகோளாக கேட்கிறேன். அந்த அனாதி தேவனை நீங்கள் துதிக்கும் போது உங்கள் இருதயத்திலிருந்து பரவசத்தோடு, விசுவாசத்தோடு, வல்லமையோடு இப்பொழுது நீங்கள் துதித்து பாருங்கள். நீங்கள் பரலோகத்தோடு இப்பொழுது இணைக்கப்பட்டது போலவே இருக்கும். I request one more thing from your life. As you praise God, praise this eternal God from the depth of your heart with a great feeling, with a reverence, you will feel as if you are connected with heaven. இந்த கிரவுண்ட்ல இருந்து கொண்டே, இந்த மைதானத்தில் இருக்கும்போதே பரலோகத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டதாகவே உணர்வீர்கள். As you are seen in this ground, you will feel that you are connected with heaven. அவர் அனாதி தேவன். வானங்களும் பூமியும் சிருஷ்டிக்கப்படும் முன்னே இருக்கிற அனாதி தேவனை நாம் துதிப்போமாக. He is an eternal God. Let us praise that eternal God who is existing even before the heaven and earth was created. Hallelujah. Praise the Lord, praise the Lord. உரத்த சத்தமாய் துதியுங்கள். With a loud voice let us praise him. உரத்த சத்தமாய் துதியுங்கள். With a loud voice praise him. Hallelujah. Praise the Lord, praise the Lord. Amen. Hallelujah. 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 அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஹல்லேலூயா. ஒரு தடவை கை தட்டு. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க இந்த அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகல கத்துலர கஷினவ கத்துராயிடவல பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy அவர் name. வானமும் பூமியும் உண்டாவதற்கு முன்னே அனாதியாயிருக்கிறார். ஆகையால் தான் அவருக்கு அனாதி தேவன் என்று பெயர். அந்த தேவன் தான் உன்னுடைய அடைக்கலம். He is existing as an eternal God even before the heaven and earth was created. That's why he is called the eternal God and he is your refuge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டிப்பதற்கு முன்னே இருக்கிறவர். அந்த தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். He is existing even before the heaven and earth were created and that eternal God is your refuge. இந்த அனாதி தேவனை பற்றி நான் 2-3 கருத்துக்கள் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்க போகிறேன். I would like to tell 2 or 3 important points about this eternal God and I will conclude my words. இந்த அனாதி தேவன் எப்படிப்பட்டவர்? இவரை அடைக்கலமாக கொண்டால் உனக்கு என்ன சம்பவிக்கும்? Who is this eternal God and if you keep him as your refuge, what will happen to you? முதலாவது நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வைக்கிறேன். First of all, I would like to place before you a verse from the book of Nehemiah. இந்த அனாதி தேவன், இந்த அனாதி கர்த்தர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் சகலத்தையும் காப்பாற்றுகிறவராயும் இருக்கிறார். And this eternal God is the one who created everything and this eternal God is preserving everything. நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் அனாதி கர்த்தர்,
அவர் அனாதி தேவன். அவர்தான், அவருக்குள் தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறார். In the book of Nehemiah chapter 9 and verse 6 in English, we find he is the eternal Lord. He created everything and he is preserving everything. Thou, even thou art Lord alone. Thou hast made heaven, the heaven of heavens, with all their hosts, the earth, and all things that are therein, the seas, and all that is therein, and thou preservest them all, and the host of heaven worshipeth thee. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. அதற்கு முந்தின வசனத்தில் நீங்கள் வாசித்தால் அனாதி தேவன், அனாதி கர்த்தர் என்ற வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. And in the previous verse we read, he is the eternal Lord. அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம். அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். Bless the Lord your God who is forever and ever. அவர் என்ன செய்கிறார்? What does he do? என்ன செய்தார்? What did he do? அவர்தான் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமையிலிருந்து சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர். He is the one who created everything out of nothing. He is the one who formed everything. அந்த தேவன் தான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். That God is your refuge. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஒரு தேவனை நீ அடைக்கலமாக கொண்டிருக்கிறாய். You're keeping the eternal God as a refuge who has created everything out of nothing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் மலைகளையும் சமுத்திரத்தையும் நாம் காண்கிற அனைத்து சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தவர்தான் உன்னை உன்னுடைய தாயின் வயிற்றில் உருவாக்கினார். He is this eternal God who created the heavens, who created the earth, and who created the mountains and sea and all these things. He is the one who has formed you even in your mother's belly. ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் என் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே உமது சார்பில் விழுந்தேன். That's why the psalmist say, I have fell upon thee even when I was in my mother's womb. நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அவர் நம்மை அறிந்தார். நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாக்கினார். அங்கிருந்தே அவருடைய சார்பில் நாம் விழுந்தோம். He knew us even before we were formed in the mother's belly, and he is the one he created us in our mother's womb, and right from that day we have fell upon him. ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட, உன்னை பற்றிய ஒரு பெரிய உத்தேசத்தோடு கூட உன் தாயின் வயிற்றில் உன்னை அவர் உருவாக்கினார். With a great purpose he has formed you in your mother's womb. அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறபடியால் அவர் உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாக்கினார். Because he is the creator, he is the one who created you or formed you even in your mother's belly. நீ ஏதோ ஒரு தற்செயலாய் இந்த உலகத்தில் பிறந்தவள் அல்ல. You are not a person who accidentally were born in this world. உன் வாழ்க்கையிலே ஏதாகிலும் ஒரு விரக்தி அடைந்த சூழ்நிலை வரும்போது நான் சாக வேண்டும் என்று நீ எண்ணக்கூடாது. You should not think that I have to die when you come across in a fed up state in your life. சகோதரனே, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். சில சந்தர்ப்பங்களிலே நீ சாக வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய். Brother, the Lord is speaking to you because you had the thinking of dying in your life earlier. சில சூழ்நிலைகள் நிமித்தம், சில காரியங்கள் நீ நினைத்ததன்படி நிறைவேறாதது நிமித்தம் நான் சாக வேண்டும் என்று உன் உள்ளத்திலே நீ நினைத்தது உண்டு. You were thinking in your heart that you have to die because of certain circumstances and because certain things that you have desired was not able to be fulfilled in your life. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி உனக்கு உணர்த்துகிறார். உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாக்கி இந்த உலகத்தில் பிறப்பித்ததன் நோக்கம் ஒன்று ஆண்டவருக்கு உண்டு. அந்த நோக்கத்தை உன்னிலே நிறைவேற்ற மட்டும் அவர் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். But today the Lord is speaking to you. God has formed you with a definite purpose, and with that purpose he has created you in your mother's womb, and until that purpose is fulfilled in your life, he is the God of he is your refuge. நீ மரிக்க வேண்டும் என்று நினைப்பது ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பாவம். When you think you want to die, that's a sin before God. நீ உன்னையே கொல்ல வேண்டும் என்று நினைப்பது ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பெரிய பாவம். If you want to kill yourself, it's a sin before God. நான் பெங்களூரில் இருக்கும்போது ஒரு புள்ளி விவரத்தை படித்தேன். When I was in Bangalore, I came across a statistics. பெங்களூர் பட்டணத்திற்கு உள்ளே ஒரு நாள், இந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளே, அந்த பட்டணத்திற்குள்ளே ஒரு நாள் 23 பேர் தற்கொலை செய்கிறார்கள். Within the city limits of Bangalore, every day around 23 people they are committing suicide. இப்பொழுது நான் நினைக்கிறேன் அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். Today I think that number would have been increased. 23 பேர். இதிலே கணக்கில் உள்ள காரியங்கள், கணக்கில் இல்லாதது எத்தனையோ தெரியாது.
தங்களுடைய வாழ்க்கையிலே விரக்தி அடைந்து ஏன் ஜீவிக்க வேண்டும் என்று நினைத்து தற்கொலை செய்கிறவர்கள் ஒரு நாள் 23 பேர். Every day the people, those who are fed up in their life and they are committing suicide, the number of these people is 23, but today the number would have been increased. அநாதி தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டிக்கு முன்பே இருக்கிற அந்த தேவன், வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த அந்த தேவன், அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம் என்று நீ நினைத்தாய் என்றால் நான் மரிக்க வேண்டும் என்கிற எண்ணமே உனக்கு உண்டாகாது. When you believe that eternal God is your refuge, who was found even before the creation of the heaven and earth, and who is found right from the beginning of the earth and heaven and earth, you will never have a thought of dying in your life. இந்த அநாதி தேவனின் அதிகாரமுள்ள நாமத்தில் உன்னை நீ மரிக்க வேண்டும் என்று உன்னை தூண்டுகிற அந்த ஆவியை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். We rebuke that spirit that is provoking you to commit suicide or to die in the name of that eternal God. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சாக மாட்டேன், நான் பிழைத்திருப்பேன். Psalmist says, I will not die but I will live. உன்னை உன் தாயின் வயிற்றில் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார். நீ சாவதல்ல அவருடைய விருப்பம். நீ அந்த அடைக்கலத்திலே, அவருடைய அடைக்கலத்திலே வந்து உன்னை பற்றி அவருடைய நோக்கம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். This eternal God only has formed you in your mother's belly, and so it's not his desire that you should die, but the purpose of your creation should be fulfilled in your life, and that's what his desire. இந்த சிருஷ்டிக்கிற தேவன், அநாதி தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? And what is this creator God is doing? ஒரு மனிதனையே, இந்த வானத்தையும் பூமியையும் அவர் உண்டாக்குனது மட்டுமல்ல, ஒரு மனிதனையே அவர் புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கிறார். Not only did he create the heaven and earth, he is recreating the man as a new creature. உன்னையும் என்னையும் ஒரு புது சிருஷ்டியாக உருவாக்குகிறார். அதுதான் இந்த அநாதி தேவனுடைய அந்த வல்லமையான செயல். The powerful work of this eternal God is he is making you and me as a new creature. நீ எப்படிப்பட்ட மனிதனாயிரு, whatever may be your state, எவ்வளவு கொடிய மனிதனாயிரு, you may be a cruel person, அது அவருக்கு விஷயம் அல்ல. that's not at all a matter for him. ஆனால் அவர் உன்னை ஒரு புது சிருஷ்டியாக உருவாக்க அவரால் முடியும். But he is able to form you as a new creature. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் எங்களுடைய சபையில திடீரென்று ஒரு வாலிபன் வந்து சாட்சி நேரத்தில் வந்து மைக்கு முன்னால் என்று சாட்சி சொல்ல தொடங்கினான். Week before last, suddenly an young man came before the mic in our assembly to testify. நான் இவன் எங்கிருந்து வந்தான்னு பார்த்து கொண்டே இருக்கிறேன். I was looking at him as where he had come. அவனை யாருக்கும் தெரியாது. Nobody knows him. அவன் ஜெயிலில் இருந்து விடுதலையாகி வந்திருக்கிறான். And he is the person who was released from the jail. விடுதலையாக்கப்பட்டு வந்திருக்கிறான். He was released and he came out. அவன் சாட்சி சொன்னபோது எல்லாரும் அசைவில்லாமல் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தோம். When he was testifying, everybody was listening without any noise. அவன் சொல்லுகிறான், ஒரு நாள் எனக்கு கொலை செய்யாதிருந்தால், யாரையாவது கொலை செய்யாதிருந்தால் எனக்கு தூக்கம் வராது. He said, if I could not murder any person every day, I will not have sleep. யாரையாவது கொலை செய்ய வேண்டும். I should murder someone. அப்படி கொலை செய்ய யாரும் கிடைக்காவிட்டால் என்னுடைய சரீரத்தையே கத்தியினால் கிழித்து இரத்தத்தை கண்ட பிறகுதான் நான் தூங்குவேன் என்று சொல்கிறான். If I don't find any person to murder or kill, I will tear my own hand with the knife, and after seeing the blood only I will sleep. அப்படிப்பட்டவன் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். That person was caught and he was kept in the prison. ஆண்டவராகிய இயேசு அவனுக்கு தரிசனம் கொடுத்து அவனை மரண தண்டனையிலிருந்து கூட விடுதலையாக்கி இருக்கிறார். But the Lord gave him a vision about him and he delivered him even from the death sentence. நீ எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தாலும் அது ஆண்டவருக்கு ஒரு விஷயம் அல்ல. So whatever may be your state, but that is not at all a matter for God. உண்டாக கடவது என்று சொன்னபோது அனைத்தும் உண்டாயிற்று. When the Lord said let it be, everything was formed. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் புதிய வருஷத்திலே படித்தீர்களா? நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது கண்ணீர் விட்டீர்களா? உண்மையாகவே அவருடைய சிருஷ்டிப்பின் வரலாற்றை படித்து பாருங்கள். உங்கள் இருதயம் உடைந்து நொறுங்கிவிடும். உண்டாக கடவுது என்று சொன்னபோது எல்லாம் உண்டாயிற்றே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீரே என்று உங்கள் இருதயம் தாங்காத அருமையானவர்களே. Did you read the first chapter of Genesis in this new year? As you were reading, did you really shed tears? If you really meditate it and read it, your heart will be filled with the gratitude thinking about the creating power of God. உங்கள் வீடுகளுக்கு போய் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய சிருஷ்டிப்பின் வரலாற்றை வாசித்து பாருங்கள். உங்கள் இருதயமானது நொறுங்கி போகும். After going home, please read the first chapter of Genesis in your home, and as you are reading the history of the creation, definitely your heart will break. எப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமை உள்ள தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி உன்னுடைய இதயத்திற்குள்ளே எழும்பும். A question will arise in your heart thinking,
what kind of powerful God is my refuge? உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே அனைத்தும் உண்டாயிற்று. When he said let it be, everything was formed. அந்த தேவன் என்ன செய்கிறார்? What does that God do? உன்னை ஒரு புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கிறார். He is creating you as a new creature. வார்த்தையினாலே அவர் உன்னை சிருஷ்டிக்கிறார். Through his word he is creating you. இன்று இங்கே பேசப்படுகிற வசனம் இது ஏதோ உனக்கு ஒரு சிறு சந்தோஷத்தை உனக்கு உண்டாக்கும் பொருட்டல்ல. இந்த வசனமானது உன்னை புது சிருஷ்டியாய் சிருஷ்டிக்கும்படியாய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். These words being spoken to you, they are not spoken just to give you a little joy, but through these words the Lord is doing a work of creation in your life. எப்படிப்பட்ட பாவியாக நீ இருந்தாலும், whatever kind of sinner you may be, பொல்லாத மனுஷனாக இருந்தாலும், you may be an evil person, மனிதனுடைய பொல்லாத காரியங்களை பார்க்கும்போது மனிதனையே வெறுக்கிறான். while seeing the evil things of man is hating his own self. ஒரு செய்யுளிலே நான் இப்படி படித்தேன். I have read this in a poem. கொம்புள்ளதற்கு 5 குதிரைக்கு 10 முழம் வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே வம்பு சரி தீங்கினர்தம் கண்ணீர் படாத தூரத்தில் நீங்குவதே நல்ல நெறி என்று ஒரு செய்யுள் நான் படித்தேன். I have read a poem like this. கொம்புள்ளதற்கு 5 those were horns 5, குதிரைக்கு 10 முழம், for the horse 10 cubits. வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே. வெம்புகரி என்றால் வெம்புகிற யானை, மதம் கொண்ட யானை. That is for the elephant. அதற்கு 1000 முழம் தள்ளி போ. You have to keep you away from 1000 cubits. ஒரு கொம்புள்ள மாட்டை கண்ட 5 முழம் தள்ளி போ. If you see the honks with the horns, you be away from 5 cubits. குதிரையை கண்டா 10 முழம் தள்ளி போ. When you see the horse, you go away from it 10 cubits. ஏன்னா அது எட்டி உதைக்கும். Because it will kick you. வெம்புகரி கரி என்றால் யானை, வெம்புகரி என்றால் வெம்புகின்ற யானை, மதம் கொண்ட யானையை கண்டால் 1000 முழம் தள்ளிப்போ நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் வம்பு சரி தீங்கினர் ஒரு பொல்லாத மனுஷனை பார்த்தால் அவன் கண்ணீர் படாத தூரத்தில் நீங்குவதே நல்ல நெறி. மனுஷன் அவ்வளவு கிட்டவன். You see the wild elephant, you have to be away from it 1000 cubits. But if you see an evil person, you should go away so that you may not be seen even in your sight. அப்படி மனிதன் கெட்டவன். Man is such an evil person. எப்படி கெட்டுப்போன ஒரு மனிதனையும் புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கிற அநாதி தேவனை குறித்து தான் இன்றைக்கு நான் பேசுகிறேன். உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவரை விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா சொல்லும்போது இந்த உலகத்துல இப்ப சந்தோஷம் வந்து அந்த பட்டாசுகள் எல்லாம் வெடிக்கிறாங்க பாருங்க. வல்லமையான பட்டாசை விட மிக வல்லமையாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எந்த பட்டாசுடைய சத்தமும் பரலோக ராஜ்யம் வரைக்கும் போகாது. இன்றைக்கு நாம் போட்ட அல்லேலூயா சத்தம் பரலோக ராஜ்யம் வரைக்கும் போயிருக்கிறது. The noise of the crackers will not reach heaven, but our hallelujah voice will reach heaven. எப்படிப்பட்டதான பொல்லாத மனிதனையும் புது சிருஷ்டியாக்குகிற சிருஷ்டிப்பின் தேவன், அநாதி தேவன் என்று நெகேமியாவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in the book of Nehemiah that he is the creator God, he is the eternal God who is able to change any evil person as a new creature. அவர் இல்லாதவைகளை உண்டாக்குகிறவர். And he is the one who creates everything out of nothing. சிருஷ்டிக்கிறவர். He is the one who creates. அவர் உன்னையும் அவருடைய சாயலுக்கொப்பாய் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். And he is also creating you after his own likeness. இன்றைக்கு இந்த இடத்துல நீ ஒரு பாவி என்ற எண்ணத்தோடு வந்திருந்தால், perhaps if you have come here with thinking that you are a sinner, உன்னுடைய பாவம் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாக்குகிற அந்த அநாதி தேவனை உனக்கு அடைக்கலமாக அறிமுகப்படுத்துகிறோம். We introduce this eternal God as your refuge, who is able to change your sinful life which is like a scarlet as a wool. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. இந்த கூட்டங்கள் நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி புது சிருஷ்டியாய் சிருஷ்டிக்கப்படும்படி ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டங்கள். These meetings are arranged by the Lord so that you may be delivered from your sinful state and become like a new creature. இந்த கூட்டத்தை இது வெறும் ஒரு கன்வென்ஷன் என்று மாத்திரம் நான் அறியறதில்லை. இதை ஒரு சிலுவை போர் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I don't consider this meeting as a mere convention. I would like to tell this meeting it's a crusade. It's a crusade. இது ஒரு சிலுவை போர். This is a crusade. பரிசுத்த பூமியை மீட்கும்படி நடத்தப்பட்ட போருக்கு சிலுவை போர் என்று பெயரிட்டார்கள். The war that was conducted in order to change the earth as a holy land, that was called the crusade. பரிசுத்த பூமியை மீட்கும்படிக்கு நடத்தப்பட்ட போருக்கு அவர்கள் crusade என்று சொன்னார்கள். That the war that was conducted to redeem the holy land was called the crusade. ஆமென். தேவனுடைய வைராக்கியத்தோடு செய்யப்படுகிற தேவ வைராக்கியத்தோடு செய்யப்படுகிற எந்த கிரியையும் அது ஒரு crusade, அது ஒரு சிலுவை போர் என்று நான் உங்களுக்கு இப்பொழுது அறிவிக்கிறேன். Every work that is performed with the zeal of God, that is also called a crusade. பாவிகள் மனம் திரும்பும்படி எப்படிப்பட்ட பொல்லாத மனிதனும் ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள் வரும்படி
நடத்தப்படுகிற சிலுவை போர் தான் இந்த கூட்டங்கள். These meetings are crusade whereby the sinners may be repented and evil persons may be changed. சிலுவை சுவிசேஷத்தின் ஆவியோடு தேவ வைராக்கியத்தோடு ஆத்தும பாரத்தோடு செய்யப்படுகிற எந்த ஊழியமும் சிலுவை போர் என்று நான் அழைக்கிறேன். Any ministry that is done with the burden of soul, with a real burden, with a zeal and with the fear of God, that is a crusade. எப்படிப்பட்ட பயங்கரமான மனிதனையும் சிருஷ்டிக்கிற ஒரு தேவன் அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை பாளையங்கோட்டை முதல் கன்வென்ஷனின் முதல் கூட்டத்திலே நாம் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். I would like to tell you again that eternal God is a creator God who is able to change any dangerous man as a new creature. பாவத்தோடு ஒரு மனிதன் அப்படியே மரிப்பான் என்றால், if a man die along with his sins, அவனுக்கு மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு, அதை பற்றி அவன் நினைக்க வேண்டும். there is a life after his death and he must think about it. மரணத்துக்கு பின்பு என்ன இருக்கிறது? What will happen after the death? மரணத்துக்கு பின்பு ரெண்டு இடங்கள். After the death there are two places. ஒன்று ஆறுதல் நிறைந்த ஆபிரகாமின் மடி. One is the bosom of Abraham filled with comfort. இன்னொன்று வேதனை நிறைந்த ஒரு பாதாளம். Another place is hell filled with agony. ஒரு மனிதன் மரித்த பின்பு இந்த ரெண்டு இடங்கள் உண்டு. அவனுடைய ஜீவியத்திற்கேற்றபடி இந்த ரெண்டு இடங்களை அவன் சந்திக்க வேண்டும். There are two places after the death of man. According to the life he has led while he was living on this earth, he will go to either one of this place. ஒன்று ஆறுதல் நிறைந்த ஆபிரகாமின் மடி அல்லது பரதேசம். One is paradise or the bosom of Abraham filled with consolation. இன்னொன்று வேதனை நிறைந்த பாதாளம். And another place is hell filled with agony and pain. நீ இந்த இடத்திலே உன் மரணத்துக்கு பின்பு எந்த இடத்தை விரும்புகிறாய்? Which place you desire to go after your death? ஒரு நாளும் அந்த வேதனை நிறைந்த இடத்திற்கு உன்னை அனுப்புவது இந்த அநாதி தேவனுடைய விருப்பம் அல்ல. It's not the desire of this eternal God to send you to that place filled with agony. நீ உன்னுடைய மரணத்துக்கு பின்பு உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? How do you really desire how your life should be seen after your death? ஒரு ரேடியோவிலே பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ரேடியோ பிரசங்கியார் ஒரு நாள் இப்படி இதுமாய் அனௌன்ஸ் பண்ணினார். Once a famous preacher who's preaching in the radio, he announced like this. அடுத்ததாக நீங்கள் நான் என்ன டாபிக் என்ன விஷயத்திலே பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் எனக்கு அறிவிக்கலாம் என்று அவருடைய பிரசங்கத்தை கவனிக்கிறவர்களுக்கு அவர் இப்படி ஒரு அறிவிப்பு சொன்னார். He gave an announcement to those who are listening his preaching. You may tell me in what topic should I preach next. அவருக்கு பதில் கொடுத்த ஆட்களில் 70% ஆட்கள் மரணத்துக்கு பின் உள்ள ஜீவியம் அதை பற்றி பேசும்படியாய் கேட்டுக்கொண்டார்கள். And 70% of the answer those who gave answered him, they told him to speak about the life after death. நாம் மரித்த பின்பு நமக்கு என்ன சம்பவிக்கும்? What will happen after we die? இப்படியே பாவத்தோடும் சாபத்தோடும் மரித்து விட்டால் நமக்கு என்ன சம்பவிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Have you ever think about did ever this mind has come thinking has come in your mind, what will happen if I die along with this sinner? திரும்பவும் உங்களுக்கு முன்பாக இந்த ரெண்டு இடங்களையும் நான் சொல்லுகிறேன். மரித்த பின்பு ஒரு இடம் வேதனை நிறைந்த அல்லது ஆறுதல் நிறைந்த ஆபிரகாமின் மடி, வேதனை நிறைந்த பாதாளம். இந்த ரெண்டு இடங்களையும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். Once again I would like to tell these two places. After death there are two places. One is the bosom of Abraham filled with comfort, whereas the other place is hell filled with agony. இந்த அநாதி தேவனின் அடைக்கலத்திற்குள் நீ வந்தால், if you come under the refuge of this eternal God, அவர் உன்னை சிருஷ்டித்து and he will create you, உன் பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து, he will deliver you from your sins and curses, தன்னை போல் அவர் சிருஷ்டித்து, and he will create you like himself, அந்த ஆறுதல் நிறைந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போவார். and he will take you to the place filled with comfort. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to his holy name. இப்பொழுதே உன்னுடைய ஜீவியத்திலே ஆண்டவருக்கு விரோதமான காரியம் எது என்பதை ஆண்டவரிடத்தில் நீ சொல்லிவிடு. Right now you tell all things those who are contrary against God in your life. இருக்கிற இடத்திலே உன்னுடைய இருதயமானது உடைந்து நொறுங்கி கண்களிலிருந்து கண்ணீர் வந்து ஆண்டவரிடத்திலே நீ பேசிக் கொண்டிரு. As you in the place as you're seated, let your heart break and let your eyes be filled with tears for all the things that you have done against God, and tell all these things to God. அநாதி தேவனே, நீரே என் அடைக்கலம் என்று சத்தமாக அவரை பார்த்து கூப்பிடு. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து வெட்கப்படாதே. Call upon himself saying, "O God of refuge, you are my refuge, and you don't be ashamed of your neighbors." என் வாழ்க்கை ஒரு நேர்மையான வாழ்க்கை அல்லாததை நான் காண்கிறேன். I could see my life is not right before you. கர்த்தாவே, இப்பொழுது நான் கேட்கிற இந்த வசனத்தின்படி நீர் என்னை சிருஷ்டிக்க முடியும் என்றால், என் இந்த பயங்கரமான இந்த துஷ்டத்தனமான ஜீவியத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி, என்னை உருவாக்கி சிருஷ்டித்து படைத்து
அந்த ஆறுதல் நிறைந்த இடத்துக்கு என்னை கொண்டு போகும் ஆண்டவரே என்று சொல்வாயா. You tell the Lord, Lord, if you are able to create me as I am hearing now, you Lord deliver me from all my evil nature and all evil activities, and you create me again and take me to the place that is filled with comfort and consolation. பிரெஞ்சு தேசத்தில் ஒரு மன்னன் இருந்தான். In France there was a king. அவர் 9ஆம் சார்ல்ஸ் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். He was called the 9th Charles. 9ஆம் சார்ல்ஸ் என்பவர் அவர் தன்னுடைய ஜீவியத்திலே தன்னுடைய மரண படுக்கையிலே சொன்ன ஒரு வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது நான் படித்தபோது. When I was read about his life history, autobiography, the words that he spoke when he was in his deathbed, that really touched my heart. எவ்வளவு ரத்தம், how blood I have, how much of blood, எப்படிப்பட்ட கொலைகள், what kind of murders, எப்படிப்பட்ட தீய ஆலோசகர்களின் பின்னால் நான் போனேனே. I was going after the evil counselors. நான் நஷ்டமடைந்தேன். I was lost. நான் நஷ்டமடைந்தேன். I am lost. அவன் சொன்ன வார்த்தை. These are the words he uttered. ஒரு பெரிய மன்னனாக இருந்தாலும், though he was a great king, தன் வாழ்க்கையை இழந்து விட்டான். he lost his life. காரணம், அவன் இந்த அநாதி தேவனாகிய அடைக்கலத்திற்குள் வரவில்லை. Reason is he did not come under the refuge of this eternal God. ஒரு சத்தம் எனக்கு இப்பொழுதும் கேட்கிறது. Even now I hear a voice. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். Eternal God is your refuge. அந்த அடைக்கலத்திற்குள் நீ வந்தால், if you come under this refuge, உன்னுடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். he will forgive all your sins. உன் ரகசிய பாவங்களை அவர் மன்னிப்பார். he will forgive all your secret sins even. உன்னை சிருஷ்டிப்பார். he will create you. ஏனென்றால் அவர் சிருஷ்டிக்கிறவர். because he is the creator. அவர் உன்னை உருவாக்குவார். he is able to form you. தேவனைப் போல் உன்னை மாற்றுவார். he will change you like God himself. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. praise be to his holy name. அடுத்ததாக, next, இந்த அநாதி தேவன் எப்படிப்பட்டவர் என்று இன்னொரு வசனம் படிப்போம். let us read about another aspect of this eternal God. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, when we read in the book of Proverbs 8, இந்த அநாதி தேவன் அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் முன்னே அநாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். this eternal God was anointed eternally even before the creation of heaven and earth. திருத்துவ தேவன் அநாதியாக இருக்கிறார். the triune God is an eternal God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் அநாதியாகவே இருக்கிறார். even Jesus Christ also is eternal. அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். நான் அநாதியாய் பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்னே அபிஷேகம் பண்ணப்பட்டேன். he says, I was anointed as an eternally even before this earth was created. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது இந்த அநாதி தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பேசுகிறேன். அவர் இப்படிப்பட்டவர். I am speaking about the Lord Jesus Christ, who is the eternal God. what kind of person is he? அவர் பூமி உண்டாக்கப்படும் முன்னே அபிஷேகம் பண்ணப்பட்டார். he was anointed even before this earth was formed. இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தை குறித்து 3 இடங்களிலே நாம் படிக்கலாம். we read about the anointing of Jesus Christ in 3 places. இவர் ஒன்று பூமி உண்டாக்கப்படும் முன்னதாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டாராம். he was anointed even before this earth was formed. அந்த அபிஷேகம் என்றால் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? what is the meaning of the word anointing? அபிஷேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட தேவனுடைய சித்தத்தை நம்மிலும் நம் மூலமாகவும் நிறைவேற்றும்படிக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு அதிகாரம் என்று நான் அதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். I would like to tell an explanation about anointing is, this is the authority or power that is given from heaven to us, so that a particular purpose or the intention of God may be fulfilled in us and through us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. தேவனுடைய மனதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நம்மிலும் நம் மூலமாகவும் நிறைவேற்றும்படிக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு வல்லமையும் அதிகாரமும் தான் இந்த அபிஷேகம். this anointing is nothing but the power and authority that is given to us from heaven in order to fulfill that thing that is in the heart of God in us and through us. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தை 3 விதத்தில் சொல்லுகிறேன். and I would like to tell about the anointing of Jesus Christ in three kinds. அவர் பூமி உண்டாக்கப்படும் முன்னே பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். even before the earth was created, he was anointed by God. அந்த அபிஷேகத்திலும் அதிகாரத்திலும் தான் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். I believe with that authority and power only he would have created everything. பிதாவினிடத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தினாலும் வல்லமையினாலும் அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். he created everything through the authority and power that was given to him from the Father. விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கற்புலனாவன கற்புலனாகாவன அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் தலைமை ஏற்போர் அதிகாரம் தாங்குவோர் ஆகிய வானதூதர் அனைத்தும் என்று கத்தோலிக்க பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது தெளிவாக. we read about this like this in Catholic Bible.
விண்ணிலுள்ளோர் மண்ணிலுள்ளோர் கற்புலனாவன கற்புலனாகாவன அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் தலைமை ஏற்போர் அதிகாரம் தாங்குவோர் ஆகிய வானதூதர் அனைத்தும் அவராலே உண்டாயின. Those who are on the earth and those who are in heavens, those who are going to be crowned, those who have the authority, and all those things, all these things were created by him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவராலே உண்டாயின. All these things are made by him. அவர் பூமி உண்டாக்கப்படும் முன்னே பிதாவினிடத்திலிருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். Even before the earth was created, he received this anointing from the Father. அப்புறம் இரண்டாவது அவருடைய அபிஷேகத்தை பற்றி நாம் ஏசாயா 61ஆம் வசனத்திலே அதிகாரத்திலே படிக்கிறோம். In the book of Isaiah chapter 61, we read about the second anointing of Jesus. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். I was anointed to preach the gospel those who are humiliated. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து செய்ய போகிற ஊழியத்திற்கு பிதா கொடுத்ததான அபிஷேகம். And this was the anointing given by the Father to Jesus in order to do the ministry after coming to this earth. நான் உங்களுக்கு சொன்னேனே, அபிஷேகம் என்றாலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நம்மிலும் நம்மூலமாயும் நிறைவேற்றும்படிக்கு தேவன் பரலோகத்திலிருந்து தருகிற அவருடைய வல்லமையும் அதிகாரமும். I have already told you about the anointing, that this is the authority and power that God gives us from heaven to everyone in order to fulfill that definite purpose in us and through us. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது when Jesus came to this earth, அவர் பிதாவானவர் அவருக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். Father gave him an anointing சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க, in order to preach the gospel to the poor. பிதாவானவர் அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். Father has anointed me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் இந்த உலகத்திலே வந்து செய்ய வேண்டிய ஊழியத்திற்கேற்ற ஒரு அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. So the anointing was given to him in order to perform the ministry in this world. மூன்றாவதாக, thirdly, இவர் கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகத்தை பற்றி 2ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறான், சியோனிலே என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். About the anointing that was given to him, the psalmist writes in the second psalm, I have anointed my king and kept him in Zion. 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்க. Read the 6th verse of the second psalm in your home. சியோனிலே என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். I have anointed my king and set him upon Zion. இந்த அபிஷேகம் எதற்காக? What for this anointing? அவர் இந்த அபிஷேகத்தோடு தான் இப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். It is with this anointing even now he is interceding on our behalf. அது மனிதனுடைய பரிபூரணத்திற்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். He is interceding for the perfection of man. ரட்சிக்கப்பட்ட மனிதனை முற்றுமுடிய ரட்சிக்கும்படியாக ஒரு அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. An anointing was given him to perfect the man who was saved. அவர் ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, முற்றுமுடிய ரட்சிக்கிறவர். He is not only the one who saves us, he is also able to save us to the uttermost. உங்களுடைய வாயினால் இதை சொல்லுங்கள், உங்களுடைய வாயினால் இதை சொல்லுங்கள். You just tell this in your mouth. அவர் ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, சொல்லுங்கள். அவர் எல்லா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து, அவர் ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறவர். அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறவர். அதாவது ரட்சிக்கப்பட்ட மனிதனை தன்னை போல பூரணமாக்குகிறவர் என்றுதான் இந்த அநாதி தேவனுடைய கிரியை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். This is another work of this eternal God who is changing a saved person like himself. அதாவது இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He is the anointed one. இந்த அநாதி தேவன் என்பவர் அநாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். This eternal God is anointed eternally. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அநாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கிறிஸ்து உன்னையும் அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். This Christ who was anointed eternally is also able to anoint you. ஆகையால் தான் இந்த அடைக்கலத்துக்கு நீ வந்தால் உனக்கு அபிஷேகம் கிடைக்கும். Therefore, if you come under this refuge, you also will receive the anointing. உன் பாவத்தினின்று உன்னை விடுவிப்பது மட்டுமல்ல, not only saving you from your sins, இந்த அடைக்கலத்துக்கு நீ வந்தால் உன்னை அவர் அபிஷேகிப்பார். If you come under this refuge, he also will anoint you. ஏனென்றால் இவர் அபிஷேகம் பெற்றவர். Because he is the one who received the anointing. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He is the anointed one. அவர் அபிஷேகிக்கிறவர். He is the one who anoints you. இந்த அடைக்கலத்திற்குள்ளே ஒரு அபிஷேகமும் நமக்கு தேவன் தருகிறார். Therefore, in this refuge, God also gives us an anointing. உங்களில் எத்தனை பேர் இந்த அநாதி தேவனாகிய அடைக்கலத்திற்குள் வந்து அபிஷேகத்தை பெற விரும்புகிறீர்கள்? How many of you want to receive this anointing coming under the refuge of this eternal God? ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இந்த அபிஷேகத்தை குறித்து எனக்கு ஒரு புதிராகவே இருந்தது, அல்லாவிட்டால் எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்தது. Concerning this anointing, I had a doubt. I was thinking that it was something strange. எனக்குள்ளேயும் ஒரு சந்தேகத்தோடு ஜீவித்துக் கொண்டிருந்தேன். I was living with a great doubt. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாய் இருந்தாலும், though I was believing in the Lord Jesus Christ, இந்த அடைக்கலத்திற்குள் அபிஷேகம் உண்டு என்கிற விசுவாசம் எனக்கு இல்லாமல் இருந்தது. I did not have the faith that there is also anointing in this refuge. ஒரு நாள் இதை நான் விசுவாசித்தேன். One day I believed this. ஒரு சனிக்கிழமை இரவு
8:20 8:20 வரைக்கும் எனக்கு தெரியும். அதற்கு பிறகு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஒரு வல்லமையான அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். On Saturday night around 8:20, till that time I know what was happening, but after that I didn't know anything because the Lord has anointed me with a powerful anointing. ஒரு தரிசனத்தை கண்டேன். I saw a vision. ஒரு பெரிய புத்தகம். There was a great big book. ஒரு மகிமையான கரம் என்னுடைய பெயரை அந்த புத்தகத்தில் எழுதுவதை நான் கண்டேன். I saw a glorious hand writing my name on that book. அந்த அபிஷேகத்தோடு இந்த தரிசனமும் நான் பார்த்தேன். With an anointing I also saw this vision. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிறது என்பதை இந்த கூட்டத்திலே நாங்கள் நற்செய்தியாய் அறிவிக்கிறோம். We will proclaim this good news in this meeting that your name also is written in heaven. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்த ஆவியால் நிரப்பி நம்முடைய பெயரை பரலோகத்தில் எழுதுகிறார். இதை நீ விசுவாசிக்கிறாயா? The Lord forgives our sins and he anoints us with the anointing and he is writing our names in heaven. Do you believe this? ஓ, நீங்க பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதுனாலே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியினால் சந்தோஷப்படுங்கள். Do not be happy because the devils are subjected to you, but you should rejoice because your names are written in heaven. பிசாசுகள் துரத்தின உடனே சீஷர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. The disciples were rejoicing because they cast out devils. இயேசு சொன்னார், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதுனாலே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். Jesus said, do not rejoice because the devils are subjected to you. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியினால் சந்தோஷப்படுங்கள். But rejoice because your names are written in heaven. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு நிச்சயம் உனக்குண்டா? Brother, sister, do you have an assurance that your name is written in heaven? அந்த நிச்சயம் உனக்குண்டா? Do you have that assurance? உன்னுடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு நீ இந்த இடத்தில் இருக்கிறாயா? Are you found with an assurance that your name is in heaven or written in heaven? அந்த நிச்சயம் உனக்கு இப்பொழுது இல்லாவிட்டால், if you do not have that assurance now, உனக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படும். today the Lord is telling you that your name is being written in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். He is the God who anoints you. இந்த கூட்டத்திலே ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மத்தியிலே அனுப்ப போகிறார். In this meeting the Lord is going to send a great anointing among you. நான் விசுவாச கண்களால் ஒரு பெரிய பின்மாரியை காண்கிறேன். I could see a great latter rain through my eyes of faith. யோவான் ஸ்நானனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இது. These are the words of the John the Baptist. நான் உங்களுக்கு தண்ணீர்னால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். I am baptizing you with water. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் பெரியவர். But the one who comes after me, he is greater than me. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். He will anoint you with the Holy Ghost and fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அடைக்கலத்திற்குள் வந்த இந்த அநாதி தேவனுடைய அடைக்கலத்திற்குள் வந்தவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். Lord Jesus Christ is anointing those who come under this refuge with the Holy Ghost and fire. அவர் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று, அந்த அபிஷேகத்தினால் ஏன் அப்படி கொடுக்கிறார் என்று உங்களுக்கு நான் காரணம் சொன்னேன். ஏன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். I have already told the reason why he is anointing you, because he is already anointed. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருக்கிறபடியால் அவர் மற்றவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். Because he is already anointed, he is also anointing others. இந்த கூட்டத்திலேயே ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். Even in this meeting, right in this meeting, the Lord is going to give you a great anointing. மூன்றாவதாக, thirdly, இந்த அநாதி தேவன் எப்படிப்பட்டவர்? what kind of this eternal God is? இவர் நம்மை நேசித்து நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். He says, I will love you and I will build up your life. அநாதி சிநேகத்தால் உங்களை நான் சிநேகித்தேன். I have loved you with an everlasting love. எரேமியா 31 அதிகாரம் 3-4 வசனத்தை தயவு செய்து படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Jeremiah chapter 31 verses 3 and 4. The Lord hath appeared of old unto me, saying, Ye, I have loved thee with an everlasting love, therefore with loving kindness have I drawn thee. Again I will build thee, and thou shalt be built, O virgin of Israel. Thou shalt again be adorned with thy tabrets, and shalt go forth in the dances of them that make merry. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி தேவன் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தார். Everlasting God is loving us with an eternal love. ஆதலால் காரினைத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். உன்னை கட்டுவிப்பேன். I will build you again. உன் குடும்பத்தை கட்டுவிப்பேன். I will build your family. உன் குடும்பம் உடைந்து கிடக்கிறது. Your family is broken. உன் வாழ்க்கை உடைந்து கிடக்கிறது. Your life is broken down. உன்னுடைய பிசினஸ் உடைந்து கிடக்கிறது. Your business is broken to pieces. இந்த அநாதி தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? Do you know what kind of this eternal God is? நம்மை கட்டி எழுப்புகிறவர். He is the one who builds us up. ஆமென்.
Amen. இடிந்து கிடக்கிற வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர். He rebuilds the broken life. நொறுங்கி கிடக்கிற வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர். He rebuilds the broken life. உன்னுடைய குடும்பம் சிதறுண்டு உடைந்து போயிருந்தால் உன்னுடைய குடும்பத்தை இவர் கட்ட வல்லமை உள்ளவர். If your family is broken and scattered, he is able to rebuild it again. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த அநாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையை அல்லது நமக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கட்டி எழுப்புகிறவர் என்று இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். From this verse we understand this eternal God is able to build up our life on all those things that are related with our life. ஏனென்றால் இவர் சிநேகிக்கிறார். Because he loves us. நான் உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன். I have loved you with everlasting love. இதுதான் தேவனுடைய அன்பு. This is the love of God. தேவனுடைய அன்பை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தனித்து உணர வேண்டும். You must realize and experience the love of God personally in your life. இவர் உங்களை நேசிக்கிறார். He loves you. நம்மை நேசிக்கிறார். He loves us. அதை சொல்லும்போதே என்னுடைய இதயத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. As I utter this verse, I have a great joy in my heart. இந்த அநாதி தேவன் நம்மை அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறார். This eternal God loves us with an eternal love. அன்பு மாத்திரமல்ல, இவர் நம்மேலே காருண்யம் உடையவராக இருக்கிறார். He not only loves us, he is also showing his loving kindness towards us. அந்த காருண்யத்தால் உன்னை நான் இழுத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். That's why he says, with loving kindness I have drawn you. ஒரு காந்தம் இரும்பை இழுக்குமா போல, as a magnet is pulling, dragging up. அவருடைய காருண்யம் விலகி போய் கொண்டிருந்த உன்னை அவருடைய காருண்யம் தன் பக்கமாக இழுத்துக் கொள்கிறது. His loving kindness is drawing you towards him who is going away from him. நீ பாவத்தை காணும்போது பாவத்தின் பின்னே போனாய். As you saw the sin, you went after the sin. லௌகிகத்தை காணும்போது அதன் பின்னே போனாய். When you saw the worldliness, you went after the worldliness. மாம்சத்தின் இச்சைகளும் கண்களின் இச்சைகளும் உன்னை இழுத்து அப்படியே ஒரு காந்தம் இரும்பை இழுக்கிறது போல உன்னை இழுத்து கொண்டு போயிற்று. The lust of the eyes and the lust of flesh, they were drawing you as a magnet is drawing a ஆனால் இந்த அநாதி தேவனுடைய அன்பும் காருண்யமும் உன்னை அவர் பக்கமாக இழுக்கிறது. But the love and the kindness of this eternal God is drawing you towards him. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். What does he say? உன்னை நான் இழுத்துக் கொள்வேன். I will draw you unto me. இழுத்துக் கொண்டு என்ன செய்வேன்? After drawing you unto me, what will I do? உன்னை நான் கட்டுவிப்பேன். I will build you. I will build you. நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது வார்த்தை. நான் உன்னை கட்டுவிப்பேன். I will build you. ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்புமா போல, as we building up a building, உன்னுடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, முழக்குங்க. I will build up your life. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I will build you, you will build up your life. உன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I will build up your family. எத்தனை குடும்பங்களிலே இன்றைக்கு சமாதானம் இல்லை. In nowadays we don't find peace in many families. சந்தோஷமாய் கல்யாணம் பண்றாங்க. They marry with a great joy. 2 மாதம் 3 மாதம் கூட சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை. But they are not able to have this joy even for 2 or 3 months. எத்தனையோ புருஷன் மனைவிமார்க்குள்ளே அந்த சந்தோஷம் இல்லை. அவர்களுடைய ஜீவியமானது அப்படியே உடைந்து போயிருக்கிறது. Now there is no joy between the many husbands and wives, and they are broken like anything. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. But I hear a voice from heaven. நான் அநாதி தேவன், நான் உன்னை கட்டுவிப்பேன். I am an eternal God and I will build you up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தேவனை இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். We introduce on one God who is able to rebuild your life. அவர் ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு நன்மை இந்த உலகத்திலே உங்களுக்கு சில பொருட்களை தந்து உங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. He is not leaving you after doing some goodness or giving some things in this world. 2 நாட்களுக்கு முன்பு லண்டன்ல இருந்து ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணார். 2 days ago a brother called me from London. அவர் பெங்களூர்ல இருந்து ஊழியத்துக்கு வேலைக்கு போனவர். He is the one who went for a job from Bangalore. தம்பி எப்படி இருக்கான்னு கேட்டேன். I asked him, how are you? salary எல்லாம் நல்ல salary வாங்குறேன், வேலை எல்லாம் நல்ல வேலை தான், ஆனாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை. He said, I am in a good job and I am getting good salary, but still I don't have happiness. ஒரு வருஷத்துல ஒரு முறையோ 2 முறையோ கொஞ்சம் சாமான்கள்லாம் வாங்கிட்டு லண்டன்ல இருந்து நான் என் வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். இப்பொழுது நான் என் பிள்ளைகளுக்கு சாமான் வாங்கி கொடுக்கிற ஆளா தான் இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு என் அன்பை பகிர்ந்து கொடுக்க முடியவில்லை. ஆகையால் நான் வெகு சீக்கிரமாய் வந்து விடுவேன் என்று சொன்னான். He said once or twice a year I come home with all the goods from London. I am just giving some things to my children. Nowadays I am the father who gives some things to my God, but I am not able to share my love with my children. And so I want to come back soon. அவன் சொன்னான், இப்ப நான் யாரா இருக்கிறேன்? என் பிள்ளைகளுக்கு சாமான் வாங்கி கொடுக்கிற ஆளா இருக்கிறேன். Now
I am a person who is bringing some goods for my children. என் பிள்ளைகளோடு நான் இருக்க விரும்புகிறேன். But I would like to stay with my children. என் பிள்ளைகளுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் அன்பை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க I விரும்புகிறேன். want to share the love of my children, and I want to share my love to my children. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறேன். I want to build up the life of my children. நான் அந்த போன் பேசி வைத்த பிறகு கொஞ்சம் யோசித்தேன். ஒரு பூலோகத்தில் உள்ள ஒரு சாதாரண தகப்பன் இப்படி சொன்னால், இந்த அநாதி தேவன் பரம தகப்பன் நம்மை கட்டுவதிலே எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பார் பாருங்க. After this phone call, I thought, even this earthly father, if he says so, how much more the heavenly Father, the Lord, eternal God will have the concern over us. உன் வாழ்க்கையை குறித்து ஒருவேளை நீ கவலைப்படாமல் இருக்கலாம். உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதை குறித்து அநாதி தேவன் கவலை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை இனி எனக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று எனக்கு லாங்குவேஜ் போதாது. Perhaps you may not be concerned about your life being built up, but the eternal God, he is very much concerned about you and your life to be built up. அல்லேலூயா. Hallelujah. நம்மை கட்டுகிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்றும் அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பேன் என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பேன் என்றென்றும். நம்முடைய வாழ்க்கையை கட்டுவேன் என்று சொல்லுகிற தேவனுக்கு முன்பாக நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். We are singing before God who said, I will build your life. உன்னுடைய ஜீவியம் உடைந்திருக்கிறது உண்மைதான். It is true, your life is broken. உன்னுடைய குடும்பம் உடைந்திருக்கிறது உண்மைதான். It's true, your family is broken. உன்னுடைய பிசினஸ் உடைந்திருக்கிறது உண்மைதான். It's true, your business also is broken. கவலைப்படாதே. But don't be worried. அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். This eternal God is your refuge. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? Do you know what kind of person is he? உடைந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தேவன். He is able to build up the broken life. அவருக்கு முன்பாக ஒரு பாட்டு பாடுவோமா? திரும்ப. Shall we all sing this song again? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்றும், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பேன் என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பேன் என்றென்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்றும், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்றும் ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பேன் என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்பேன் என்றென்றும். அல்லேலூயா. Hallelujah. அப்படி இந்த அடைக்கலத்திற்குள் வந்து தன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டவளை குறித்து ஒரு ஆளை குறித்து நான் சாட்சி சொல்லுகிறேன். I will tell about a testimony of one person who came under this refuge and after being built up. பைபிள் வாசிக்கிற எல்லாருக்கும் அவளை பற்றி தெரிந்திருக்கும். All those who read the scripture, perhaps you would have known about that person. அவளுடைய பெயர் யார்? அந்த சேர்ஸ்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, நாற்காலியில் இருக்கிறவங்க சொல்லுங்க. Can you, those who are seated in the chairs, can any one of you say that name? நீங்கள் அங்க சொன்னாலே எனக்கு கேட்கும். Even if you tell from there, I will hear it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த முன்னால் இருக்கிறதான ஆட்கள் சொல்லுங்கள். All those who are seated at the front, can you tell? இந்த அடைக்கலத்திற்குள் வந்து தன் உடைந்து போன வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டவள் ரூத். Ruth was the person who came under this refuge and her broken life was rebuilt. ஆகையால் தான் அவளுக்கு போவாஸ் சொல்லுகிறான், அந்த சர்வவல்லவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. That's why Boaz says to her, God will give you full reward who came under the wings of his refuge. ரூத் ஒரு மோவாபிய பெண். Ruth was a Moabitess woman. ஒரு புறஜாதி பெண். She was an heathen woman. அவள் நகோமியின் குடும்பத்தில் வந்தாள். She came to the family of Naomi. நகோமியின் குடும்பத்திலே அவள் ஒரு மருமகளாக வந்தாள். As she came as a daughter-in-law in Naomi's family. ஆனால் அவளுடைய வாழ்க்கை ஒரு உடைந்து போன வாழ்க்கையாக இருந்தது. But her life was a broken life. தன்னுடைய கணவனை இழந்தாள். She lost her husband. இப்பொழுது அவளுடைய வாழ்க்கை உடைந்து போன ஒரு வாழ்க்கை. Now her life is a broken one. ஆனால் இவளை பற்றி போவாஸ் என்ன சொல்லுகிறான்? But what did Boaz say about her? இந்த ரூத்தினுடைய நற்குணங்களை பற்றி சொல்லிவிட்டு, After telling the good qualities of this Ruth, அவன் சொல்லுகிறான், இந்த உன்னதமானவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு என்று சொல்லுகிறான். he says, unto you who came as a refuge under the wings of the Almighty God. தொடக்கத்தில் இருந்தே அவள் ஒரு மாமியாருடைய வீட்டிற்கு நான் வருகிறேன் என்ற எண்ணத்தோடு வரவில்லையாம். At the beginning, she did not come with the thinking of coming to the mother-in-law's house. நகோமியினுடைய வீட்டிற்கு வரும்போது ஒரு மாமியாருடைய வீட்டிற்கு வருகிறேன் என்று எண்ணாமல், அந்த சர்வவல்ல தேவனுடைய செட்டைகளின் கீழே நான் அடைக்கலமாக வந்திருக்கிறேன் என்று வந்தாளாம். When she came to Naomi's house, she did not came with an understanding that she is coming to her mother-in-law's house,
But she thought she was coming under the refuge of the wings of the Lord. ஆனால் இன்னொரு மருமகள் அவள் மாமியார் வீட்டுக்கு வந்ததாகவே வந்தாள். But whereas the other daughter-in-law, she came with the understanding of coming to the mother-in-law's house. வாழ்க்கை உடைந்தபோது அவள் திரும்பி போய் விட்டாள். When her life was broken, she returned back. ஆனால் ரூத் அப்படி அல்ல. But Ruth was not like so. மாமியார் வீட்டுக்கு வருவது போல் வரவில்லை. She did not come as if she is coming to the mother-in-law's house. அந்த உன்னதமான தேவனுடைய அந்த அநாதி தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாக நான் வந்திருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு அவள் வந்தாள். She came with an understanding that she is coming as a refuge under the wings of the Almighty God. ஆகையால் தான் தங்கள் வாழ்க்கை உடைந்த பின்பும் கூட திரும்பி போகவில்லை. That's why even if her life was broken, she did not return back. அவளுக்கு போவாசின் வயலிலே வரும்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. She had a chance to come into the field of Boaz. போவாசின் வயலில் வந்தபோதுதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. After she came to the field of Boaz, these words were told her. ஓ, நீ போவாசின் வயலுக்கல்ல வந்திருப்பது. So you have not come to the field of the Boaz. அந்த அநாதி தேவனுடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலமாக வந்திருக்கிறாய். You came as a refuge under the wings of the eternal God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. Let there be full reward unto you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அநாதி தேவனுடைய அடைக்கலத்தின் கீழ் வந்தேன் ஜீவிக்கிறேன் என்ற எண்ணத்தோடு இருந்தபடியினால் உடைந்து போன வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்பினார். Because she came with an understanding that she had come under the wings of the eternal God and she is living under the shadow of the eternal God, wings of the eternal God, her broken life was rebuilt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் திரும்பி போக மாட்டேன் என்று சொன்னாள். She said, I will not return back. என் புருஷனை நான் இழந்தேன். I have lost my husband. என் வாழ்க்கை இப்பொழுது ஒரு விரக்தி அடைந்த நிலைமையா இருக்கிறது. In my life I am really fed up. ஆனாலும் நான் விரக்தி அடைந்தவள் அல்ல. But I am not a person who is really fed up. என்றால் உங்கள் வீட்டிற்கு நான் வரவில்லை. Because I have not come to your home. அந்த அநாதி தேவனுடைய அடைக்கலத்திற்குள்ளே நான் வந்திருக்கிறேன். I have come under the refuge of the wings of the eternal God. ஒரு வசனத்தை மட்டும் தயவு செய்து படியுங்கள். Let us read that verse. ரூத்தின் புத்தகம் 2 அதிகாரம் 12 வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. Let there be full reward be given thee. இந்த அடைக்கலத்திற்குள் நீ வந்தால், if you come under this refuge, உனக்கு நிறைவான பலனை கர்த்தர் தருவார். the Lord will give you full reward. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ இந்த கூட்டம் முடித்து ஒரு சாதாரண நிலைமையிலே போக கூடாது. You should not go back as in a normal state after this meeting. நான் ஆண்டவருடைய அடைக்கலத்திற்குள் வந்திருக்கிறேன், எனக்கு நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி நீ சந்தோஷப்பட்டு துள்ளி குதித்து திரும்பி போக வேண்டும். I have come under the wings of the eternal God. I have a full reward. With this faith and with this rejoicing, you should leap for joy and return. உடைந்து போன ரூத்தின் வாழ்க்கையை கட்டி எழுப்பினார் அந்த அடைக்கலமா இருக்கிற தேவன். That eternal God who is the refuge, he rebuilt the broken life of Ruth. மனிதனுடைய உடைந்த வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர் அவர். He is the one who rebuilds the broken life of man. சகோதரனே, உனக்கு தெரியும் உன் வாழ்க்கை உடைந்திருக்கிறதா என்று. Brother, you know whether your life is broken. இங்கே இருக்கிற இந்த கப்பை பாருங்கள். இது உடைந்து போனால் யாராலும் இதிலே தண்ணீர் குடிப்பார்களா? You look at this cup. If this cup is broken, can anybody drink water out of it? உங்கள் வீட்டில் இருக்கிறதானே அந்த கண்ணாடி டம்ளர் உடைந்து போனால் யாராலும் அதை உபயோகிப்பார்களா? If your glass tumbler in your house, if it is broken, can anybody use it? உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ சொல்லு. உன்னுடைய வாழ்க்கை உடைந்திருக்கிறதா இல்லையா என்று நீ சொல்லு. You tell about your life whether it is broken or not. உடைந்திருந்தாலும் even if it is broken, நீ ஒரு கண்ணாடி டம்ளரை போல எடுத்து மூலையிலே ஒதுக்கி போடப்படும்படி அல்ல, உன்னை திரும்ப கட்டுவேன் என்று அவர் சொல்லுகிறார். He doesn't say as a broken glass he will throw you away, but he says he will rebuild you. உடைந்து போன மனிதனுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுகிற அநாதி தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே நடமாடி கொண்டிருக்கிறார். This eternal God who is able to rebuild the broken life of man is walking in our midst. ஆனா ஒரு காரியம், உன் வாழ்க்கை உடைந்திருக்கிறதா இல்லையா என்று உண்மையாகவே நீ உணர்ந்து அவரிடத்திலே நீ பேசு. But one thing, you must sincerely realize whether your life is broken or not, and you should speak to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன்னுடைய பூமிக்குரிய குடும்பத்தை கட்டுகிறது மட்டுமல்ல, not only building up your earthly family. இதே வார்த்தையை எபிரேயரிலே நான் வாசித்தேன். I have read the same words in the book of Hebrews. இந்த அடைக்கலத்திற்குள் வந்தவர்களுக்கு நிறைவான ஆறுதல் உண்டு என்று வாசித்தேன். Those who come under this refuge, they also have an eternal consolation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த உன்னதமான அடைக்கலத்திற்குள் வந்தவர்களுக்கு
நிறைவான ஆறுதல் உண்டு. Those who have come under the this heavenly refuge, they also have eternal consolation. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே Hebrews chapter 6 and verse 18. தயவு செய்து வாசிங்க. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த. இப்ப பாருங்க, நான் யோசித்தேன், நான் எப்படி விசுவாச வீட்டிற்குள் வந்தேன், எப்படி இந்த சபைக்குள் வந்தேன் என்று நான் என்னையே ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டேன். நான் அடைக்கலமாக, என்னை ஏதோ ஒரு துஷ்ட வல்லமை துரத்தி கொண்டு என்னை அழிக்கும்படி கொல்லும்படி துரத்தி கொண்டு வரும்போது நான் ஓடி 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 விசுவாச வீட்டிற்குள்ளே சபைக்குள்ளே வந்து சேர்ந்து விட்டேன். அப்படித்தான் இங்கே எழுதுகிறார். I was thinking in this way. When I was saved and after I was anointed, I felt as if an evil power is chasing me. In order to escape from that evil power, I just ran into the house of God. This is how we also fled to this under this refuge. எப்படி இந்த சபைக்கு வந்தோம்? How did we come to this church? எப்படி இந்த ஊழியத்திற்குள் வந்தோம்? How did we come into this ministry? நாம் ஏதோ சும்மா வரவில்லை. Not as we are. அடைக்கலமாய் ஓடி வந்தோம். We have fled for refuge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆபத்து உன்னை துரத்தி கொண்டிருக்கிறதா? Is danger is chasing you? ஓடி வா, அடைக்கலத்துக்குள் ஓடி வா. Just come, run into this refuge. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். He is living under the wings of the Almighty. He will stay under the shadow of the Lord. எந்த வல்லமை உன்னை துரத்தி கொண்டு வருகிறது? Which evil power is chasing after you? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடுவார்கள். In the Old Testament, they used to run to the refuge city. அப்போஸ்தலன் இந்த எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறார், அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. But here the writer of the Hebrews say, he is writing, we who have fled for this refuge. எப்படி இதற்குள்ள வந்தோம்? How did we come here? அடைக்கலமாய் ஓடி வந்தோம். We have fled for refuge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே நமக்கு பாதுகாவல் உண்டு. We have security here. இங்கே நம்மை அவர் கட்டி எழுப்புகிறார். Here he is building us up. இந்த அடைக்கலத்திற்குள் வந்தவர்களுக்கு என்னவாம் தெரியுமா? என்ன உண்டு? Do you know what will happen to those who have come under this refuge? எல்லாரும் சொல்லுங்க, நிறைவான ஆறுதல். Eternal consolation. நிறைவான ஆறுதல். Eternal consolation. இந்த வார்த்தைகள் எல்லாம் என் வாயை விட்டு எனக்கு ஒரு பிரியாத வார்த்தைகள். All these words I really love to speak. ரூத்துக்கு சொல்லப்பட்டது நிறைவான பலன். And to Ruth it was said, you will have the full reward. எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், இந்த அடைக்கலத்திற்குள் வந்தவர்களுக்கு நிறைவான ஆறுதல். But the writer of Hebrew, he says, those who come under this refuge, they will have eternal consolation. உன் இதயத்தில் ஆறுதல் இருக்கிறதா? Do you have consolation in your உன் heart? இதயத்தில் சமாதானம் இருக்கிறதா? Do you have peace in your heart? உன் இதயத்தில் அமைதி நிலவுகிறதா? Is peace remaining in your heart? இந்த அடைக்கலத்திற்குள் வந்தவர்களுக்கு நிறைவான ஆறுதல், கொஞ்சம் ஆறுதல் இல்ல, நிறைவான ஆறுதல் உண்டென்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். But those who have come under this refuge, not mere consolation, they will have eternal consolation. அவர்களுக்கு நிறைவான பலன் உண்டு. They also have full reward. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன்னதமானவருடைய செட்டைகளுக்குள்ளே, இந்த அநாதி தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே நீங்கள் எத்தனை பேர் வர விரும்புகிறீர்கள்? How many of you would like to come under the wings of this almighty God, this eternal God? கொஞ்ச நேரம் இந்த வசனத்தின்படியே உங்களை தியானித்து ஆண்டவர் கையில் ஒப்புக்கொடுங்கள். For a while meditate according to this verse and just surrender yourselves in the hands of God. உங்கள் இதயத்திலே நிறைவான ஆறுதல். In your heart there will be eternal consolation. உங்களுடைய பாரமெல்லாம் புரண்டு ஓட போகிறது. All your burdens will roll away from your heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்கள் வியாதி எல்லாம் குணமாக போகிறது. All your sicknesses are going to be healed. இதுதான் உன்னுடைய அடைக்கலம். This is your refuge. வேறே அடைக்கலங்கள் இல்லை. There is no other refuges. என் ஜனமே, அநாதி தேவனே உன்னுடைய அடைக்கலம். My people, eternal God is your refuge. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். And underneath this are his eternal harms. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அப்படியே இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய வல்லமை நம்முடைய மத்தியில் இறங்க போகிறது. All those who believe this verse, utter with your mouth that you are believing this verse. As you tell this verse, a great power is going to fill you up. ஆமென். அவர் உங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். He wants to build you up. ரூத்தின் வாழ்க்கையை கட்டி எழுப்பின தேவன், The Lord who rebuilt the life of Ruth, உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப He விரும்புகிறார். also wants to build you up, your life. நீ எவ்வளவு நஷ்டம் அடைந்திருந்தாலும் அதை பெரிதாக எண்ணாதே. Don't think about the loss that you have faced in your life. உன்னுடைய உடைவை பற்றி, நெரிசலை பற்றி நீ
நீ பெரிதாக எண்ணாதே. Don't think about a great thing about your breaking. அநாதி தேவன் என்னுடைய அடைக்கலம் என்று எல்லாரும் சொல்லுங்கள். Let everyone say, eternal God is my refuge. ஒரு பெரிய சக்தி உங்கள் மேல் இறங்குவதை நீங்கள் காண்பீர்கள். You will see a great power descending upon you. இந்த அடைக்கலத்திற்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. There is an anointing under this refuge. எல்லாரும் சொல்லணும், இந்த அநாதி தேவன் என்னுடைய அடைக்கலம். Everybody should say, this eternal God is my refuge. அப்படியே சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரு பெரிய வல்லமை உங்கள் மேல் இறங்குவதை நீங்கள் இப்பொழுது காண்பீர்கள். You keep on telling this, a great power will come upon you. அநாதி தேவன் என்னுடைய அடைக்கலம். Eternal God is my refuge. ஆமென். என்னுடைய பாவமோ என்னுடைய துஷ்டத்தனங்களோ எனக்கு என்னுடைய கண்களுக்கு பெரிதல்ல. இந்த அடைக்கலத்திற்குள் நான் வருகிறேன் என்று சொல்லு. My sins and all my wicked life, they are not something great in before my eyes, but I come under the refuge of this eternal God. உன்னை மன்னிக்கிறார். He forgives you. உன்னை மன்னிக்கிறார். He is forgiving you. உன்னை சிருஷ்டிக்கிறார். He is recreating you. உன்னை அபிஷேகிக்கிறார். He is anointing you. உன்னை கட்டி எழுப்புகிறார். He is building you up. ஆமென். இந்த வார்த்தை சத்திய வார்த்தை. These words are true words. இது ஆண்டவருடைய சத்திய வார்த்தை. These are the true words of the Lord. ரபலா கஷலாம் கராபதலாம் திரிபிக ஷரபலா. Hallelujah. கினபலா கதுலா கஷிரபலா கதுலா. நான் உன்னை கட்டி எழுப்ப விரும்புகிறேன். I want to build you up. உன்னுடைய உடைந்து போன குடும்பத்தை நான் திரும்ப கட்டி எழுப்ப விரும்புகிறேன். I want to rebuild your broken family. உனக்கு நிறைவான பலனை தர விரும்புகிறேன். I want to give you full reward. உனக்கு நிறைவான ஆறுதலை தர விரும்புகிறேன். I want to give you eternal consolation. நீ எவ்வளவு நாள் எனக்கு முன்பாக துக்கத்தோடு இருப்பாய் என் பிள்ளையே. My child, how long you remain with sorrow before me? உனக்கு இந்த உலகத்தில் வேறே அடைக்கலங்கள் இல்லை. You have no other refuge in this world. ஓடி வா. Come and run unto me. இதோ என்னுடைய சட்டைகள் விரிக்கப்பட்டிருக்கின்றன. My wings are spread for you. நானே உன்னுடைய நித்திய அடைக்கலம் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். I am your eternal life, thus said the Lord. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் மேல ஒரு பெரிய பவர், ஒரு பெரிய சக்தி இறங்க போகிறது. All those who believe this word, a great power is going to descend upon you. Amen. Hallelujah. Amen. Amen. எல்லா ஊழியக்காரர்களும் இங்க இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களாக. All the servants of God and all the believers and all the dear ones, those who are seated here, please believe this word. தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். Eternal God is our refuge. இந்த தேவன் அநாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். This God is anointed eternally. அவர் இப்பொழுது நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். Even now he is the one who anoints us. உடைந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர். He is the one who rebuilds the broken life. ஓ, அந்த அநாதி தேவனுடைய சமூகம் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். I see the presence of the eternal God moving in our midst. ஒரு பெரிய வல்லமை உங்கள் மேல் இறங்க போகிறது. A great power is going to descend upon you. ரஷபல கதுலாம் கரபல. ஹல்லேலூயா. அநேக முறை நீ சாகும்படியாக துணிந்தாய். Many times you were willing to die. ஆனால் உன்னை நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. But I have not committed you to death. நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I am forgiving you. நான் உன்னை மன்னிக்கிறேன். I am forgiving you. நீ என்னுடைய அடைக்கலத்திற்குள் வா. You come under my refuge. நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். I will anoint you. நான் உன்னை கட்டி எழுப்புவேன். I will build you up. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you nor forsake you. கர்த்தர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார், நம்மை அரவணைக்கும்படியாக. The Lord has come in our midst to embrace us. நம்மை இழுத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய மத்தியில் He வந்திருக்கிறார். has come in our midst to draw us unto him. இயேசுப்பா நீரே என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லுங்கள். Let us say, Jesus, you are my refuge. சத்தமாக அநாதி தேவனே நீரே என் அடைக்கலம் என்று சொல்லுங்கள். Tell loudly, eternal God, you are my refuge. விசுவாசியுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். Believe the words of the Lord. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடப் போகிறார். The Lord is going to touch every one of you. கர்த்தருடைய வல்லமை நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. The power of God is moving in our midst. Amen, Jesus. நீரே என் அடைக்கலம் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I believe that thou art my refuge. நீர் என் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. I believe, Lord, that you are forgiving my sins. நீர் என்னை அபிஷேகிக்கிறவர் என்பதை விசுவாசிக்கிறேன். Lord, I believe that you are anointing me. நீர் என்னை கட்டி எழுப்புகிறவர் என்பதை விசுவாசிக்கிறேன். Lord, I believe that you are the one who builds me up. ஷலபல கதுலபக ஷரபல கதுலா இலபல. இயேசு என்னும் நாமமே